நவம்பர் 30 இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகுது. இப்போ புயல் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கல்பாக்கத்துக்கு நேராக காமிக்குது. ஸோ இது எப்படி புயலை கரையை கடக்குது அப்படிங்கிறத இந்த விண்ட் ஆப், அதாவது ரேடார் ஆப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ புயல் பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக மூவ் ஆகி வந்துட்டுருக்கு. அது மரக்காணத்துக்கு நேராக வர்ற மாதிரி வந்து திரும்ப கீழே பாண்டி வரைக்கும் இறங்கி திரும்ப மேலே ஏறி மரக்காணத்துக்கு நேராக கரையை கடக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அப்படி கடக்கும்போது புதுச்சேரி வழியாக கொஞ்சம் கிராஸ் ஆகி தான் போகுது. அது அப்படியே திரும்ப அரபிக்கடலுக்கு போயிடும். ஸோ இது கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலான புயல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைடு நமக்கு நாகப்பட்டினம் வரைக்குமே வாய்ப்புகள் இருக்கும் மழை பெய்யறதுக்கு. சென்னைக்கு மேலே பார்த்திங்கனாலும் ஆந்திராவிலையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேஃபாக இருந்துங்க.